பதிவில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் தா. செல்லத்துறை, உதவி பேராசிரியர், தாவரவியல் துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேடகம் மேற்கு, மதுரை, தமிழ்நாடு. இன்றைக்கு நாம் பார்க்க போவது தர மேலாண்மை சான்றிதழ் அமைப்பு. தட் மீன்ஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பாடி. தர அமைப்பின் கருத்து, கான்செப்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி சிஸ்டம். தர அமைப்பு என்பது உற்பத்தி, மேலாண்மை, சான்றிதழ் மற்றும் பிற அமைப்புகளின் பல்வேறு நிலைகளை ஆவணப்படுத்துவதற்கான நடைமுறையாகும். தரப்படுத்தப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் குறிப்பிட்ட விதிமுறைகள் மற்றும் அளவுகளை சந்திக்கவும் இந்த தர மேலாண்மை தரத்தை உறுதிப்படுத்த சான்றிதழ் அமைப்பு நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு அவ்வப்போது தணிக்கை செயல்படுத்தப்படுகிறது. ஆவணங்கள் சான்றளிப்பு அமைப்புக்கு இணங்குவதை சான்றளிக்க உதவுவது தர நெறிமுறைகள் ஆகும். The fundamental concepts of quality management. ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தொகுப்பு ஒரு அமைக்கணும் என்றால் அதுக்கு அடிப்படையான சில அளவுகோல் தேவைப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அமைப்பு உற்பத்தி பண்ணும். எந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க உற்பத்தி செய்றீங்க, அந்த உற்பத்தி செய்யறது எந்த அளவுக்கு நீங்க ஹேண்ட்லிங், எந்த அளவுக்கு நீங்க ஹேண்ட்லிங் பண்றீங்க, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனுடைய மேனேஜ்மெண்ட் மேலாண்மை, அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குது, அதனுடைய குவாலிஃபிகேஷன் எவ்வளவு, குவான்டிட்டி எவ்வளவு, குவாலிட்டி இருக்குது, இதெல்லாம் டிட்டர்மினேஷன் பண்ணணும். இது உற்பத்தி ஒரே ஸ்டாண்டர்ட் வருதா, நிலையற்று வருதா, நிலையில்லாம வருதா, நல்லா குவாலிஃபைடா இருக்கா, நான் தரமா இருக்கா, தரமற்ற இருக்கா, அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே போன கிளாஸ் சான்றிதழ்லாம் வாங்குறதுக்கு பார்த்தோம் நம்ம. அப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உங்களுடைய பொருட்களுக்கு நீங்க சான்றிதழ் வாங்குவதற்கான சில வழிமுறை வகுத்துக்கணும். சில அதோட விட்டும் இல்லாம சில வேற ஆர்கனைசேஷனோட டைப் வச்சுக்கணும். குவாலிட்டி கண்டெஸ்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் வேற இதோட தொடர்பு வச்சுக்க ஐடியா கேட்டுக்கிறோம். நீங்க எப்படி பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு கேட்டுக்கிறோம். சில வேற இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ், சில பார்ட்டிஸ் வருவாங்க, அவங்களுடைய சப்போர்ட் நம்ம கேட்டுக்கிறணும். தட் மீன்ஸ் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. அவேர்னஸ், அதனுடைய அவேர்னஸ் எப்படி இருக்கு, இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி எத்தனை பேர் அவேர்னஸ் வாங்குறாங்க, மக்கள் வாங்குறாங்க, இதனுடைய நிலைப்பாடு தேவை வருதா, தேவைகள் வந்துகிட்டே இருக்குதா. ஒரு ஏரியாவில் நெல்லி தயாரிக்கிறாங்கன்னா, நெல்லி மரம் அந்த ஏரியாவில் போட்டிருக்காங்கன்னா வருஷம் முழுவதும் நெல்லி வருதா, நம்ம தேநெல்லி தயாரிக்கணும்னா வருஷம் முழுவதும் அந்த நெல்லி வருதா, எந்தெந்த மாசத்துல நெல்லி ப்ரொடக்ஷன் வருது, வருமானம் வருது, அது எந்த மாதிரியான மக்களுக்கு சாப்பிட்றாங்க, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க. சில பேர் ஜூஸ் அடிச்சு கொடுப்பாங்க, சில நெல்லி தேனில் போட்டு சாப்பிடுவாங்க, சில ஊறுகாய்க்கு போடுவாங்க, சில ஊறுகாய் வத்தல் போடுவாங்க, இல்லை சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி பல வகையான இருக்குது. அவங்களுடைய அவேர்னஸ் எந்த அளவுக்கு கேட்டுக்கிறணும். அதே ஸ்டாண்டர்ட் வருதா, நெல்லி வருதா, ரிசோர்ஸ் இருக்கா, அதுக்கு டிமாண்ட் இருக்கா, காம்பிடன்ஸ், அது டிமாண்ட் இருக்கா. சில அது சமயம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், கம்யூனிகேஷன் சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற போது உங்களுடைய பொருளுடைய தரம், குவாலிட்டி டிட்டர்மினேஷன் பண்ணப்படுகிறது. இப்போ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ், சில உங்களுடைய பொருளுக்கு நல்ல குட் குவாலிட்டி, நல்ல ஒரு ப்ராடக்ட்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கஸ்டமரை நீங்கள் என்னது, நீங்கள் நுகர்வோரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங், லீடர்ஷிப் ஒரு குவாலிட்டியான ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் உருவாக்கணும். நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், அவங்கள ஊக்கப்படுத்தணும். நீங்கள் அந்த பொருள் வாங்க, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, இதனுடைய எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதனுடைய டேஸ்ட் இருக்குது, இதனுடைய குவாலிட்டி இருக்குது, இது சாப்பிட்டு இவ்வளோ இந்த வியாதி செயல்பட்டு வரும் அப்படின்றது அவங்களுடைய பீப்புள்ஸ்க்கு எடுத்து சொல்லணும். சாப்பிட வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஒரிஜினல் நீங்கள் சொல்ல போறீங்க. நீங்கள் அப்போ என்கேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், ப்ராசஸ் ஆஃப் அப்ரோச், அவங்கள எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க. நீங்கள் ஒரு குவாலிட்டி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பாடி, ஒரு இது உருவாக்குறீங்கன்னா அதனுடைய அப்ரோச் எப்படி சார்னு பார்க்கணும். அப்ரோச், ப்ராசஸ் அண்ட் அப்ரோச்சஸ், அப்ரோச்சஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அப்ரோச். தென் இம்ப்ரூவ்மெண்ட், இதனுடைய தொடர்ச்சியாக வளர்ச்சி இருக்குதா, இதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, நாளடைவில் எப்படி போகுதா, தேயுதா, நல்லா இன்னும் மேலே வருதான்றத இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தென் எவிடன்ஸ் வேர்ஸ் டிசிஷன் மேக்கிங்,
இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் வருது, இவ்வளவு வந்து நம்மளுடைய அவுட்புட் போகுது, இன்புட் எவ்வளவு வருது, அந்த பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங் இப்படி பண்ணணும். இது இருப்பு எவ்வளவு இருக்குது, ஸ்டாக் எவ்வளவு இருக்குது, அப்போ இது எவ்வளவு வந்து மார்க்கெட் சேல்ஸ் பண்ணலாம், எவ்வளவு இன்கம் வருது, ஃபீல்டு இருந்து வருது, இப்போ வீட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எங்கே எவ்வளோ கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க, எவ்வளோ விரும்புகிறாங்க, அந்த எவிடன்ஸ் பேச ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், நீங்கள் உங்களை மட்டும் இல்லாமல் வேற ஒரு என்ஜிஓ டைப் வச்சுக்கணும், வேற ஒரு நிறுவனத்தை டைப் வச்சுக்கணும், வேற ஒரு ஸ்டாலர் டைப் வச்சுக்கணும், ஒரு ஸ்மார்ட் பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை டைப் வைக்கிற போது உங்களுடைய குவாலிட்டியினுடைய உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப இன்க்ரீஸ்மெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது. இதை நீங்கள் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், டிசிஷன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரிவ்யூ, இதில் வந்து என்னென்ன இடர்பாடுகளுக்கு என்ன இதுன்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டிவ் அண்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், எலிமினேட் த non-conformities, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, வெரிஃபை த எஃபெக்டிவ்னஸ் பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ, மேனேஜ்மெண்ட் மூலம் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ. இன்ஸ்பெக்ஷன் ரீட் லைன்ஸ், ரெடினஸ், இன்டர்னல் ஆடிட் கொண்டு போகணும். நீங்கள் இன்டர்னல் ஆடிட் பார்க்கும்போது உங்களுடைய வந்து எவ்வளவு இன்புட் போட்டீங்க, அவுட்புட் போட்டீங்க, என்ன ஒரு இன்ட்ரெஸ்டாக நமக்கு வந்து எவ்வளோ சேவிங்ஸ் வருது, என்ன செலவு பண்ணியிருக்கோம், அந்த இன்டர்னல் ஆடிட் பண்ணால் தான் நமக்கு அதோட ஸ்டாண்டர்டைசேஷன் தெரியும். அப்படின்னா தான் நம்மளுடைய குவாலிட்டி பற்றி தெரிஞ்சிடும், மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு பார்க்க முடியும். ரிசோர்ஸ் பார்த்தீங்களா, பர்சனல் கம்பிட்டன்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒர்க் என்வரன்மெண்ட், இந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றா வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த என்வரன்மெண்ட் நல்லா இருக்குதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமாக இருக்குதா, பர்சனல் காம்பிட்டன்ஸ் உங்களுக்குள்ள வந்து என்னென்ன பண்ணலாம் சொல்ல ஒரு இது இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் வேணும், இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஒர்க் என்வரன்மெண்ட், இந்த ஒர்க் பண்ணுற இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாமா, நல்லா இருக்குமா, பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ப்ராடக்ட் சர்வீலன்ஸ், கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங், யாராவது இதனுடைய குறைபாடுகள் நிறைபாடுகள் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா, மானிட்டரிங், இதை வச்சு பார்க்கணும். விஜிலன்ஸ், இதனுடைய நிறைகுறல் என்ன, எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம், ஏன் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்குள்ள 1000 கேள்வி கேட்டு நீங்கள் இன்னொன்று நீங்கள் பண்ணுற போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணுற போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு வகையான ப்ரொடக்ஷன் வருது. இப்போ நெல்லி ஒரு இது வருது, நெல்லி வருது, முருங்கைக்காய் வருது, முருங்கைக்காய், மல்லிகைப்பூ வருது, பப்பாளி வருது, பப்பாளி இதெல்லாம் வந்து கிராமத்தில் பண்ணுறாங்க, அருமையாக பண்ணுறாங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண முன்னாடி ஃபுல்லாக கிராமத்தில் ஃபுல்லாக இருந்தது, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஏர்போர்ட்லேருந்து அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அரபு கண்ட்ரிஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் போய்கிட்டு இருக்கு, எண்ணெய், சில பழங்கள், முருங்கைக்காய், இந்த மாதிரி சில காய்கறிலாம் போய்கிட்டு இருக்கு. மல்லிகைப்பூவும் அழகாக போய்கிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ, பப்பாளி, முருங்கை, நெல்லிக்காய், இந்த மாதிரி சைஸ் தரம் பிரிச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் இப்போ இங்கிட்டு போகிறதுனால தான் அங்கிட்டு சில ஃப்ரூட்ஸ் பல வகைகள் அங்கிட்டு இருந்து வருது. நம்ம ஃப்ரூட்ஸ் நம்மளுடைய காய்கள் இங்கிருந்து அங்கிட்டு போகிறதுனால அங்கிட்டு சில வருது. சவுத்து டு நார்த்து போகுது, நார்த்து டு இங்கிட்டு வருது. இப்போ டிராகன் ஃப்ரூட்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன். நீங்கள் டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கிராமத்தில் பார்த்ததில்ல, நம்மளுடைய சப்பாத்திகளுடைய பழம் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ அந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலில் வந்துடுது. டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குதோ இல்லையோ அது இல்லாத சொல்லி இதனுடைய எவ்வளோ இருக்குங்க, இதனுடைய குவான்டிட்டி இருக்கு, டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சைஸ் வால்யூம் பெருசாகி அது வந்து பட்டியலில் வந்துடுது. பட்டி வந்துடுது. இதனுடைய எவ்வளவு கூலிங் சிஸ்டம் இருக்குது, நம்முடைய வாழைப்பழத்தில் இல்லாத பொருளாக இருக்குது, வாழைப்பழத்தில் இல்லாத இருக்குது, இளநில இல்லாத இருக்குது, அந்த மாதிரியான வாழைப்பழத்தில் இல்லாத, வாழைக்காயில் இல்லாத இருக்குது, முருங்கைக்காயில் இல்லாத இருக்குது, வெண்டைக்காயில் இல்லாத இருக்குதா, கத்தரிக்காய் இல்லாத பொருள் இருக்குதா, அவ்வளோ இதையும் தாண்டி நம்ம இடத்துல மாம்பழம், பழங்கள்ல மாம்பழம் எவ்வளோ அருமையானது, சீத்தாப்பழம், நாவல் பழம் எவ்வளோ அருமையான சீசன் ஃபுட்டு, வெள்ளரிக்காய் இல்லாத ஒரு கூலிங்கா, இவ்வளவு பொருளெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு நார்த்துல இருந்து இங்கிட்டு வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து வருது. அதை பட்டியலும் பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், வெண்டைக்காய் போடுறத உழுவு போட்டு, தக்காளி போடுறத உழுவு போட்டு, நம்ம மாந்தோடத உழுது போட்டு என்ன பண்றோம், டிராகன் ஃப்ரூட்ஸ் நடுறோம்.
அப்ப அதனுடைய எந்த விவசாயத்தை பண்ணா எந்த இதை பண்ணா நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும், எதனால வந்து இருக்கு நம்ம லோக்கல் வந்து கிளைமேட்டிக் என்ன வருது, அவைலபிள் வாட்டர் வச்சுட்டு இது பண்றதுன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணி பண்றபோது உங்களுக்கு ரிஸ்க் வந்து பண்ணலாம். நீங்க தேவையில்லாத ஒண்ணு வந்து போட்டுக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா என்னது ஆப்பிள் அங்கிருந்து வருது, நமக்கு ஆப்பிள் கல்டிவேட் பண்ண முடியுமா? ஆப்பிள் முடியாது. அப்பதான் ஜப்பான், இமாச்சல பிரதேஷ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வருது. அப்ப அந்த மாதிரி பொருள் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுடைய நேட்டிவ் பிளான்ட்ஸுடைய என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, ஃப்ரூட்ஸ் இருக்கோ, அதை நம்ம கல்டிவேட் பண்ணி நம்ம ஆனது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கணும். டிசைன் பண்ணணும், கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், வேலிடேஷன் பண்ணணும். இதனால ஆகும், அதான் இவ்வளவு நாள் ஆகும், இந்த பொருளை வச்சுக்கலாம், இதை வந்து எடுத்து விட்டுலாம், இதனுடைய இன்புட் வந்து 10 கிலோ வருது, அவுட்புட் வந்து 5 கிலோ ஒரு நாளைக்கு விற்குது, இப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, இது எல்லா மாசம் வருதா இல்லை வரலையா, ரெய்னிஸ்ல குறையுதா, இல்லை மான்சூன் வந்து டிஃபரன்ஸ் ஆகுதா, பண்ற போது நம்ம எப்படி ஸ்டாக் வச்சுக்கலாம், எல்லாம் அவுட்புட் போறது. மாம்பழம் பயங்கரமா ஹியூஜா ப்ரொடக்ஷன் ஆகுது. த்ரூஅவுட் இயர் மூலம் நம்ம பயன்படுத்த முடியல, அந்த சீசன் மட்டும் தான் பயன்படுத்தும். அதுக்கடுத்து நம்ம மாம்பழம் கேட்டாலும் கிடைக்காது. என்னது சில ஜூஸ் வாங்கி குடிச்சா தான், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சா தான், மேங்கோ ஃப்ளேவர் உள்ள ஜூஸ் வாங்கி குடிச்சா தான். அப்போ ஒரே மாதிரி ஒரு த்ரூஅவுட் இயர்ஃபுல்லா வரணும்னா அந்த இந்த மாதிரி சில மேனேஜ்மெண்ட்ல இருக்குது. அதை மாதிரி பண்றபோது நமக்கு வந்து த்ரூஅவுட் இயரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ், வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க எத்தனை மாசம் வரைக்கும் இது கிடாம இருக்கும், இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்படின்றத நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு வேலிடேஷன் கொடுக்கணும். நீங்க 6 மந்த் இருக்குங்க பாருங்க, என்னுடைய எக்ஸ்பைரி டேட், மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோம். எப்பயுமே நம்ம கடையில் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க கூட அந்த எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம கஸ்டமர் இருக்கவும் வேணாது வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்னுடைய பேக்கிங் டேட் எவ்வளவு, பேக்கிங் டேட் எது, எக்ஸ்பைரி டேட் எதுங்க, மேக்ஸிமம் எம்ஆர்பி எவ்வளோங்க, வேலிடேஷன் எவ்வளோ, 6 மந்த் வேரண்டி எவ்வளோ, கேரண்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். பண்ணாதான் நீங்கள் வந்து பொருளை வந்து நீங்கள் வாங்கணும், அதுக்குள்ள நீங்கள் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்களும் நம்முடைய ஒரு மேனேஜ்மெண்ட்டை வச்சு நடத்துகிறவங்க இந்த மாதிரியான ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணமாக்கும் நம்முடைய கம்பெனி, நம்முடைய ஆர்கனைசேஷன், இந்த பாடி வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து சரிவு வர வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மேனேஜ்மெண்ட் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்குறோம், ரிசோர்ஸ் பார்க்குறோம், ப்ராடக்ட் பார்க்குறோம், அப்புறம் கரெக்டிவோட என்னென்ன தவறாக கரெக்ட் பண்ணுறோம், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அதுக்கு வரக்கு முன்னாடியும் இது வந்து கிட்டுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், சேஞ்ச் த மேனேஜ்மெண்ட், ஏதாவது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் முக்கியம். நம்முடைய ஒரு நுகர்வோருடைய சாட்டிஸ்ஃபிகேஷன், அவங்களுடைய நுகர்வோருடைய திருப்தி, அவங்க அதிருப்தி அடையக்கூடாது. என்னங்க ஒரு கடையில் தோசை வாங்கி சாப்பிட்டாங்க, இந்த ஹோட்டலில் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் இல்லை 7 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும், நாங்கள் வாங்கி சாப்பிட்டாங்க, வயிற்றெல்லாம் போயிடுச்சுங்க, இந்த மாதிரி பல கிளாஸ் ஜூஸ் குடிச்சிங்க அது போயிடுச்சுங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட. அவங்க வந்து பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, அவங்க போய் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு 2 நாள் என்ன ரொம்ப ஃபீவராக வந்துடும், டயரியா போயிடும், வேற பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சில கெமிக்கல் அஜினோமோட்டோ சில பொருளை போடும்போது அவங்களுடைய கஸ்டமர் திரும்ப வரமாட்டாங்க, உடம்பு வந்தாலும் திரும்ப வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரிப்பீட்டடா வர வைக்கணும். என்ன பண்றது, கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கணும். ஏன்னாங்க இது வந்து இதனுடைய டேஸ்ட் இருக்குதா, ஃப்ளேவர் இருக்குதா, நல்லா ஹெல்த்துக்கா இருக்குதா, அந்த மாதிரி ஹைஜீனிக் இருக்குதா, நல்லா சுத்தமா இருக்குதா, அதெல்லாம் பார்க்கணும், நம்ம கேட்கணும், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கிரீவன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. சப்ளையர் குவாலிட்டி, சப்ளை பண்றது குவாலிட்டி பேர், தட் இஸ் அ பேக்கிங். நல்ல ஒரு பர்ஃபெக்டா கச்சிதமா பேக் பண்ணணும். இந்த பேக்கிங் வந்து ரீசெண்ட் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கு. எவ்வளோ பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு பேனாவோ ஒரு ஏதாவது பொருள், இப்போ மொபைலாம் கவர் பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், சின்ன பொருள் தான், அதுக்கு வந்து பக்காவா ஒரு பயங்கரமான ஒரு பேக்கிங் இருக்கும். ஒரு அடுக்கு சார்ஜ் வைக்கிற ஒரு ஒன்று அப்படி அந்த அளவுக்கு கம்பெனிக்காரன் பண்ணி தராங்க. அந்த உங்களுடைய ப்ராடக்ட் வைக்கிறது சப்ளையர் குவாலிட்டி உள்ளுக்க நீங்க தூக்கி போடல உடையாது. இப்ப முன்னெல்லாம் ஒரு பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொருளை சவுத்து டு நார்த்து, நார்த்து சவுத்து, வெஸ்ட் டு ஈஸ்ட் டு நார்த் வெஸ்ட், அந்த மாதிரி எங்கேயும் நீங்க சப்ளை பண்ணிக்கலாங்க. உடையாங்க, தூக்கி போட்டுக்கலாம், உடையாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்கிங் குவாலிட்டி இருக்குது. தட் இஸ் சப்ளையர் குவாலிட்டி. சப்ளையர் வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கணும், சும்மா சாதாரண இருக்கக்கூடாது. சப்ளையர் குவாலிட்டி. ஐடென்டிஃபிகேஷன், நல்ல இது பார்த்தோன்னா ட்ரேடு மார்க் இருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும், ட்ரேடு மார்க் இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன். இது முத்திரை ஐஎஸ் முத்திரை விட்டுலதான் இருக்கணும். பார்ப்பாங்க எல்லாரும், ஃபுட்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ஐடென்டிஃபிகேஷன்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்கில்லு, மேனேஜ்மெண்ட்டுடைய
குவாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலம் நம்ம வந்து மேலும் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த சர்டிஃபிகேஷன் பாடின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபேக்டர் நம்ம ரிசோர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்கே நம்ம போக வாய்ப்பு இருக்குது. தென் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டிசைன் கண்ட்ரோல், ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட், ரெக்யர்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளையர் குவாலிஃபிகேஷன், ப்ராடக்ட் ரெக்கார்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ், இதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்குனது. ஒரு நெட்ஒர்க். இந்த நெட்ஒர்க்கில் பார்க்கும்போது ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்ச்சியாக இருக்கும். ஒன்று இதுக்குள்ள லிங்க் இருக்கும், அது லிங்க்ல இருக்கும். இப்படி பண்ணுற போது நம்மளுடைய கம்பெனி வந்து சரியாக வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் இதில் ஏதாவது ஒன்று நம்ம விட்டாலும் கூட நம்ம வந்து சரி வர வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆக வாய்ப்பு. அந்த லாஸை நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணும். ஒரு தடவை நம்ம சர்க்கிள் ஆயிடுச்சுன்னா நம்ம சரிகிடுச்சுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அது திரும்ப எங்கே வந்து இஷ்யூ நடந்திருக்குது, அந்த இஷ்யூ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, திரும்ப நம்ம அது எப்படி ஒரிஜினல் பிளேஸுக்கு வர்றது, இந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கும். குவாலிட்டி நல்ல மேனேஜ்மெண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அவங்களுடைய டிசிஷன், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஸ்கில் வந்து ரொம்ப மிக 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 முக்கியமாக இருக்குது. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிசைன் பண்ணணும். நீங்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சொல்லி டிசைன் பண்ண ஏனதான் சொல்லி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற போது உங்களுக்கு உங்களுடைய ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இல்லை. டிசைன், அது ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட். ட்ரைனிங் போகணும். நீங்கள் 4 இடத்துல பார்க்கணும், போகணும். எந்த மாதிரியான பண்ணலாம், இதை எடுத்து பண்ணால் டிமாண்ட் இருக்கா, இதை கஸ்டமர் வாங்குவாங்களா, இது வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா, அந்த மாதிரி சில கிளாஸ்லாம் இருக்குது. சில என்ஜிஓஸ், ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க சில இண்டஸ்ட்ரியும் தராங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் சரியாக ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் கைலைஸ் பண்ணணும். அவங்க வந்து வேற இடத்துக்கு போய் ஷேர் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுற போது அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரெயின் இருக்கும் போது அவங்க மேலே அப்ளிக் பண்ண முடியும். கம்பெனியை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கும் ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். அதான் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட். ரெக்யர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், என்ன சார் தேவை இந்த பாடிக்கு வந்து, ஒரு என்ஜிஓ வந்து உங்களுடைய கம்பெனிக்கு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன சார் தேவை, ரெக்யர்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சார் உங்களுக்கு தேவைன்றதை நம்ம தேவையில பூரா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். எது என்னென்ன தேவை, மினிமம் லெவல்லேருந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வாட்டர் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். ரெக்யர்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், எது தேவை, என்னென்ன ரூம்ஸ் தேவையா, பிளேட் தேவையானது, இடம் தேவையா, அப்படி எல்லாம் போதுமான இடமா இருக்கு. ரெக்யர்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். பண்ணுற போது தான் உங்களுடைய கம்பெனி வந்து ஸ்டாண்டப் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதத்தை ஓடும், 6 மாதம் ஓடானா திரும்ப அந்த கம்பெனியை நீங்கள் மூட வேண்டியதாக வரும். அப்போ வந்து ரினியூவபிள், நான் ரினியூவபிள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரினியூவபிள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும். தொடர்ச்சி எங்கேயோ ஹேங் ஆகக்கூடாது. வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது பிரேக் அப் ஆயிடுச்சுன்னா அது கம்பெனியை ரன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில இடத்துல ப்ராசஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற வெள்ளரிக்காய், அது ஒரு ஹைப்ரிட் வெள்ளரிக்காய். அந்த வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 10 ஒரு 100 ஃபார்மர்ஸ்க்கு வந்து இவங்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு, இன்னும் நாங்கள் உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் போடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 3 மாதம் தான் வெள்ளரிக்காய் இவங்க விதை கொடுத்துருவாங்க, ட்ரிப் இரிகேஷன் போட்டுருவாங்க, எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த வெள்ளரிக்காய் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பிக்கிள்ஸை பயன்படுத்துகிறாங்க, சில ஃபுட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஃபுட்டு சில சாண்ட்விச் கேள்விப்பட்டிருப்பீங்கள, ஃபாரின் நம்ம கண்ட்ரிலாம் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் உள்ள கண்ட்ரிலாம் ரொம்ப இது இருக்குது, நம்ம அவ்வளோ சாப்பிட்றதில்ல. இப்போ நான் வந்துடுச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. சாண்ட்விச் இருக்கும். சாண்ட்விச்னா அது கிரீமாக இருக்கும், அதுக்குள்ளே பீஸாக இருக்கும். நம்ம என்னடான்னு பார்த்து இப்போ நம்ம சாண்ட்விச் சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்லைமியாக ஒரு சின்ன ஒரு ஸ்லைஸாக இருக்கும். அது என்ன பார்க்குறோம், வெள்ளரிக்காய் தான். நம்ம உள்ள வெள்ளரிக்காய் ப்ராசஸ் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே ஸ்லைஸாக எடுத்து உடனே உள்ளுக்க வச்சு ஒரு சாண்ட்விச்சை போடுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. பிக்கிள்ஸ் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. சில ஒயின் பண்ணுறப்போ அது பிக்கிள்ஸ் எடுத்து பிடிக்கிறதுன்றதுக்கும் இதாக இருக்குது. நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தோம். இந்த குக்கும்பர் கல்டிவேஷன் அவருடைய ஒரு கம்பெனி இருக்குது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே போகிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ இருக்குங்க, யாரும் பண்ணுறதில்ல, எடுத்து பண்ணுறதுன்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஒரு கம்பெனி அப்போ சார் எத்தனை மாதம் வரும் சார்? எங்களுக்கு வந்து கல்டிவேஷன் பண்ணுறது 3 months சார்.
நாங்க த்ரௌட் டன்னுக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். டன்னுக்கெல்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணி வச்சிருவோம் சார். ப்ராசஸ் பண்ணி வச்சிருவோம் சார். ஆனா இயர் ஃபுல்லா எங்களுக்கு ஒர்க் இருக்கு சார். இயர் ஃபுல்லா மெஷின் ரன் ஆகிட்டு இருக்கும், இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கும். எங்களுக்கு வந்து ரன் ஆகிற டைம் இல்லை சார். ஆனா ப்ரொடக்ஷன் வந்துட்டே இருக்கு சார் அப்படின்றாங்க. ஆனா கல்டிவேஷன் பண்றது 3 months தாங்க. 3 மாசத்துல விவசாயி இந்த ஏரியாவில் திண்டுக்கல் மாவட்டம், மதுரையில சில சில திருச்சி பக்கத்துல பண்றாங்க. அது என்ன பண்றாங்க, வருஷம் ஃபுல்லா அதை வந்து ப்ராசஸ் பண்றாங்க. பண்றதுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வந்து போதுமான இடம் இல்லை, எங்களுக்கு வந்து அவ்வளவு ப்ரொடக்ட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சப்ளையர் குவாலிஃபிகேஷன். சப்ளையர் வந்து நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும். ப்ராடக்ட் ரெக்கார்டு கண்ட்ரோல்ஸ். ப்ராடக்ட் வந்து ரெக்கார்டு இருக்கும், அதுக்குன்னு சில கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு இருக்கணும், ப்ராப்பராக ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அப்படின்னா வந்து ரெக்கார்டு என்ன ஒன்று பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தர கையேட்டை தயாரித்தல் மற்றும் அதன் முக்கியத்துவம். சான்றிதழின் அமைப்பு ஒரு பயனுள்ள தர அமைப்பாக செயல்பட வேண்டும். நிரலின் தொடர்புடைய கூறுகள் மற்றும் வகைகள், நோக்கம் மற்றும் அளவு செய்ய வேண்டிய வேலைகள், தர அமைப்பு முழுமையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் இந்த ஆவணம் சான்றிதழ் அமைப்பு ஊழியரிடம் இருக்க வேண்டும். சான்றிதழ் அமைப்பு ஆவணப்படுத்தப்பட்டவற்றை திறம்பட செயல்படுத்த வேண்டும். நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா, ஐஎஸ்ஓ சர்டி மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்க, தட் மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்டிஃபிகேட் வந்து பாருங்கும் போது சான்றிதழ் அமைப்பு ஆவணப்படுத்தப்பட்டவை, திறம்பட செயல்படுத்தப்பட்டவை உறுதி செய்ய வேண்டும். தர அமைப்பு நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள். சான்றிதழ் அமைப்பு கட்டாயம். சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்கணும், நீங்க எந்த ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது. நீங்க வந்து உணவு சரி, வேற இண்டஸ்ட்ரி சரி, மெடிசின் சரி, சில அதுக்குன்னு சில கம்பெனி வந்து என்னது, இந்த இதெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கிக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நீ நடத்த முடியும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் தான். சான்றிதழ் அமைப்பு கட்டாயம். சான்றிதழ் அமைப்பு கட்டாயம். மிக உயர்ந்த நிர்வாக நிலைக்கு நேரடி அணுகலை கொண்ட ஒரு நபரை நியமிக்கவும். ஒரு அந்த மேனேஜர் உயர்ந்த நிர்வாக நிலைக்கு ஒரு நேரடியாக அணுகலை கொண்ட ஒரு நபர் நியமிக்க வேணும். அப்படின்னா அது மறுநாளே வந்து அவ்வளோ காலியாகும். அது நிர்வாக மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ளவர் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். வேற எந்த கற்பித்தாய் பொருட்படுத்தாமல் அதிகாரம் பெற்றிருக்க வேண்டும். அவருக்கு சில பவர் கொடுக்கணும், சில ரைட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சில ரைட்ஸ் கொடுக்கணும். இது பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம நிறுவனம் வந்து நல்ல இடத்துக்கு போகும். ஒரு தர அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன்படி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் தற்போதைய திட்டம். நிர்வாகத்தின் முன் தர அமைப்பின் செயல்திறனுக்கான கணக்கு, தர அமைப்பை திருத்த அல்லது மேம்படுத்துவதற்கான சான்றிதழ் அமைப்பின் தர அமைப்பு தர வடிவில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். கையேடு மற்றும் நிரப்பு தர நடைமுறை உள்ளன. தர கையேட்டின் வெவ்வேறு கூறுகள். தர கையேட்டில் குறைந்தபட்சம் பின்வரும் கூறுகள் இருக்க வேண்டும் அல்லது குறிப்பிட வேண்டும். என்னங்க இருக்கணுங்க அத்தகைய கூறு? என்ன சார் பார்க்கும்போது, நிறுவன அமைப்பு. நிறுவனம் எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்குது, நிர்வாக பணியாளர்களை ஏமாற்றுதல், குழுக்கள் அல்லது நபர்கள், அந்த இருக்குதா? வெவ்வேறு கூறுகள். அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல ஏமாத்திடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நிர்வாக பணியாளர்களை ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது. தரநிலைகளை மேம்படுத்துவதற்கு பொறுப்பு. என்ன சார் வேணும்? சான்றிதழ் அமைப்பின் சட்ட நிலை மற்றும் விவரங்கள் பற்றி விளக்கம் இருக்கணும். சர்டிபிகேட் நல்ல சான்றிதழ் அமைப்பின் சட்ட நிலை மற்றும் விவரங்கள் இருக்கணும். கட்டுப்பாட்டில் உள்ள நபர்கள், மேற்பார்வை சூப்பர்வைசர் போடணும். மேற்பார்வை மேலாளரின் பெயர்கள், மேனேஜர், மேற்பார்வை சூப்பர்வைசர் மேனேஜர். தகுதிகள் என்ன? அவங்க வந்து அவருடைய தகுதிகள் என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம தகுதிகள் எத்தனை இது என்ன படிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா, மற்றும் ஆணையம், இவர் என்ன டிகிரி வச்சிருக்காரு, சில கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ணியிருக்காரா, எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்காரா, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அத்தகைய கூறுகள் தர கையேட்டின் வெவ்வேறு கூறுகள். ஆணை மற்றும் சான்றொழிப்பு ஊழியர்களின் மற்ற உறுப்பினர்கள் வீட்டில் மற்றும் வெளியில், இவங்க எந்த வந்து ஒர்க் பண்றாங்க. படிநிலை பொறுப்புகள் மற்றும் ஆகியவற்றை குறிக்கும் நிறுவன விளக்கப்படம். சில சர்க்கியூட் வச்சுக்கணும். சர்க்கியூட் வந்து ஹையரிக் வச்சுக்கணும். ஹையரிக் வச்சாதான் நம்ம வந்து நிறுவன விளக்கப்படம் வச்சுக்கணும். ஒரு டயக்ராம் வச்சுக்கிட்டா தான்
இது இந்த ஒர்க் இங்கே பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணணும், இந்த மாதம் பண்ணணும், அது ஒரு சர்க்கியூட் வச்சுட்டே இருக்கணும். மேற்பார்வை மேலாளரின் கீழ் செயல்பாடுகளின் விநியோகம், அதன் உருவாக்கம் உட்பட சான்றிதழ் அமைப்பின் அமைப்பு பற்றிய விளக்கம், ஆணை மற்றும் மேலாண்மை நடைமுறைகள், நிர்வாகத்தை பரிசீலனை செய்வதற்காக கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் இருக்குது. நிர்வாகத்தை செயல்படுத்துறதுக்கு சில கொள்கைகள் இருக்குது, பிரின்சிபல் இருக்குது, சில பேக்ரவுண்ட் இருக்குது. இப்படிதான் பண்ணணும் ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. சரி, கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் இருக்குது. அது டாக்குமெண்டேஷன், ஆவண கட்டுப்பாடு உட்பட நிர்வாக நடைமுறைகள் இருக்கு. டாக்குமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. டாக்குமெண்டேஷன், ஆவண கட்டுப்பாடு உட்பட நிர்வாக நடைமுறைகள் இருக்குது. நிர்வாகத்துக்கு இப்படிதான் நடைமுறை இருக்கணும். சேவைகள், செயல்பாடுகள் மற்றும் செயல்பாடுகளுக்கான பொறுப்புகள் மற்றும் கடமைகள். சேவைகள், எந்த மாதிரி சேவை செய்றீங்க, செயல்பாடுகள் ஃபங்க்ஷனிங், எப்படி செயல்படுத்த போறீங்க, ஃபங்க்ஷன் ஆக போகுது, மற்றும் செயல்பாடுகளுக்கான பொறுப்புகள், எந்த அளவுக்கு பொறுப்புகள் மற்றும் கடமைகள். தரத்துடன் தொடர்புடையது, சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இயல்பு பற்றி அறிந்திருக்கிறார்கள். இந்த விவரம் நீங்க வச்சிருந்தா தான் நம்ம பண்ண முடியும். சான்றிதழ் அமைப்பின் பதிவு செய்யப்பட்ட துணை ஒப்பந்தக்காரர்கள் பட்டியல் மற்றும் அவர்களின் தகுதிகளை மதிப்பிடும், பதிவு செய்து கட்டுப்படுத்தும் ஆவண கட்டுப்பாடு நடைமுறைகள், இணக்கமின்மையை கையாளுவதற்கான நடைமுறைகள் மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்துதல், எடுக்கப்பட்ட சரி செய்தல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள், உற்பத்தி முறைகளை மதிப்பிடுவதற்கான நடைமுறைகள் மற்றும் செயல்படுத்துதல், சான்று செயல்முறை உட்பட வழங்குதல், வைத்திருத்தல் மற்றும் திரும்ப பெறுதல் தொடர்பான நிபந்தனைகள். இந்த பொருளை வச்சுக்கலாமா, கொடுத்துடலாமா, திரும்ப ரிட்டர்ன் வாங்கலாமா, சான்றிதழ் ஆவணங்கள், சில சான்றிதழ் வாங்குற சில ஆவணங்களா இருக்குது. தொடர்புடைய ஆவணங்களின் பயன்பாடு மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் தெரிஞ்சுக்கணும். தயாரிப்புகளின் சான்றிதழ், முறையீடுகள், புகார்களை செயலாக்குவதற்கான கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் சர்ச்சைகள். சில இஷ்யூ வரும், சர்ச்சைகள், இது சம்பந்தமா இஷ்யூ வரும், அதை நம்ம எப்படி சார் ரெக்டி பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தரமான கையேட்டின் முக்கியம், தரமான கையேட்டின் முக்கிய அம்சம், பாலிசி, மெனுவல், ப்ரொசீஜர்ஸ், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், பாலிசி, மெனுவல், ப்ரொசீஜர்ஸ், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். நீங்க தரமான கையேட்டு முக்கியம். உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய மேனேஜ்மெண்ட், உங்களுடைய மேலாண்மை, இதுக்கு பாத்தீங்கன்னா சில பாலிசி இருக்கணும், கொள்கைகள் இருக்கணும். கொள்கை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சமைக்கணும், இப்படிதான் ஹோட்டல்ல மெயின்டைன் பண்ணணும், இப்படிதான் பார்த்துக்கணும், இதுதான் இந்த டெஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா சார், சரவணா ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன், த்ரூ அவுட் வேர்ல்டு இருக்கு. அந்த ஹோட்டல் போனீங்களாக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல, மதுரையில, சென்னையில, திருச்சியில ஹோட்டல் இருக்கு, தூர்ல இருக்குது. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் காலையில சட்னி என்ன டேஸ்ட் இருக்கோ அதே சட்னி காலையில சாப்பிட்டா அமெரிக்காவில் சட்னி ஒரே டேஸ்ட் இருக்கும். சாம்பார் காலைல என்ன டேஸ்ட் இருக்கோ இதே டேஸ்ட் தான் சென்னையில சாப்பிட்டாலும், மும்பையில சாப்பிட்டாலும், அமெரிக்காவில் சாப்பிட்ட டேஸ்டா இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல. அவங்களுடைய ஒரு இன்டர்வியூல நான் கேட்டேன் நான். அப்போ உலகம் முழுவதும் சரவணா ஹோட்டல் இருக்குன்னா அப்ப காரணம் ஒரே டேஸ்ட் இருக்கணும், ஒரே இது இருக்கணும். அப்ப அந்த கொள்கையில் நீங்க மாறக்கூடாது. சில பாலிசி இருக்குது, பாலிசியில மாறக்கூடாது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எப்படி சார் கையாளுவாருன்றத ஒரு இதுல பார்த்தேன், நான் ஒரு ஆர்டிகல் படிச்சு பார்த்தேன். அந்த ஒர்க்கர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாராம், சுதந்திரம் வச்சுட்டு வரான், நல்லா வேலை வாங்குவாராம். உங்களுக்கு ஏதாவது திரைப்படங்கள் பார்க்க விரும்ப வேண்டும் என்றால், உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்வாங்க, பகல் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட்டு படத்துக்கு போயிடுவாங்க. நடத்துக்கு இரவில் படம் பார்த்துட்டு காலையில தூக்கத்தோட வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான கண்டிஷனை கொடுக்காம, சூழ்நிலை கொடுக்காம, நீ உங்க ஊர் திருவிழா போறியா, உங்களுடைய படத்தை ஃபில்முக்கு போறியா, சினிமா தேட்டருக்கு போறியா, இந்த ஒரு நாள் லீவு போயிட்டு வந்துரு. அப்புறம் ஒரு நாள் லீவ் விடும்போது அவன் பார்த்து செஞ்சுட்டு வரும்போது ஃப்ரீயா வருவான், ஹேப்பியா ஒர்க் பண்ணுவான். இரவு நேரங்களில் இந்த மாதிரியான ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய பாலிசி. அப்ப இப்படி பண்ற போது ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா நமக்கு லீவ் கொடுத்து போக சொல்றாங்க போது ஒர்க் பண்ணுவாங்க, மறுநாள் ரொம்ப ஆக்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொள்கையோட ஒரு பாலிசி நீங்க வச்சுக்கணும். அமைப்பு இப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இருக்கணும். ஆவணங்கள், சில பதிவுகள் ரெக்கார்ட் பூர்வமா இருக்கணும். ஆவணங்கள் டாக்குமெண்டேஷன் நீங்க வச்சுக்கணும். ஒவ்வொன்றா ஜெராக்ஸ் கொடுத்து
இது இந்த பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்டேஷன் ஆவணங்கள் எடுத்து பண்ணணும். ஜெராக்ஸ் வச்சுக்கிறோம், ஒவ்வொரு காப்பி வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் பண்றம்போது ஆவணங்கள் சில எழுதணும், எழுதி வச்சுக்கணும். இந்த இந்த தேதியில் இது கொடுத்தது, இந்த தேதியில் வந்து, இந்த தேதியில் போனதுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பதிவுகள் ரெக்கார்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெக்கார்ட் பண்ணிக்கிறணும். அப்புறம் மேலாண்மை மற்றும் மறு ஆய்வு. எப்ப கேட்டாலும் அதை எடுத்து பார்க்கணும், செக் பண்ணணும். எப்ப கேட்டாலும் செக் பண்ணணும். இது கரெக்டா இருக்கா செக் பண்ணிடணும். அப்ப ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப உள் தணிக்கை, திரும்ப அதுக்கு ஆடிட் பண்ணணும். ஆடிட்டிங் இருக்குது. உள் தணிக்கை, இது எவ்வளவு வருமானம், எவ்வளவு வருது, டேர்ன் ஓவர் எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது, இந்த டேர்ன் ஓவர்லாம் கால்குலேஷன் போட்டு பார்க்கணும். டேர்ன் ஓவர்லாம் கால்குலேஷன் போட்டு பார்க்குற போது உங்களுக்கு வந்து இன்புட் எவ்வளோ, உள் செல்லுதல் எவ்வளவு, வெளி செல்லுதல் எவ்வளவு நீங்க போட்டீங்க, எவ்வளவு வருது. இந்த மாதிரினா கொள்கை, அமைப்பு, ஆவணங்கள், சில டாக்குமெண்டேஷன், பதிவுகள் எழுதி வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். வருஷமெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு காலையில ஏதாவது பொருள் வாங்கினா எழுதி வச்சுக்கணும். நைட் எத்தனை வைப்பாங்கன்னு எழுதி வச்சுக்கணும். வீட்டில் நம்ம ரெக்கார்ட் மெயிட் பண்ணுவோம். நம்ம கடையில் ஒரு பெரிய பெரிய ஸ்டால்னா காலைல வந்து மைதா மாவு எத்தனை வாங்கினீங்க, சீனி எத்தனை கிலோ வாங்கினீங்க, எத்தனை டன் வாங்கினீங்க, வெங்காயம் எத்தனை வாங்கினீங்க, சில சுகர் எவ்வளோ வாங்கினீங்க, இது என்ன வாங்கினீங்க. இப்போ நீங்கள் பாரு A to B கடையெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்டாக இருக்குது. மெட்ராஸில் சில இருக்கிறது வந்து இங்கே மதுரை பக்கத்தில் இருக்குது A to B. அப்போ அங்கே உள்ள முறுக்குள்ள முறுக்கு இருக்குது, அங்கே உள்ள டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரினா சில ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் பண்ணால் நல்லா அமைப்பு இருக்குது. அவங்களுடைய டிசைனிங், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரே டிசைனிங், அவங்க கொள்கை இருக்கும். ரோட்டு முக்கில் ஃபுல்லாக கடையில் இருக்கும். ஐயங்கார் பேக்கரின்றது ரோட்டு முக்கில் முக்கியமான சந்திப்பு, முக்கு சொல்லுவாங்க. 3 ரோடு சந்திக்கிற இடத்துல, 4 ரோடு சந்திக்கிற இடத்துல ஒரு ஒத்தடி பாதையில் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு கொள்கை இருக்கும், அதுக்கு இருக்க அமைப்பு இருக்கும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஆவணம் இருக்கும், பதிவுகள் இருக்கும். மேலாண்மை மற்றும் மறு ஆய்வு, உள் தணிக்கை, அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருந்தா தான் உங்களுடைய ஸ்டாண்டர்டைசேஷன் எவ்வளவு, நிகர லாபம் எவ்வளவு, நிகர நஷ்டம் எவ்வளவு, வருமானம் எவ்வளவு, இருப்பு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ற போது உங்களுடைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், உங்களுடைய தரமான ஒரு மேலாண்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பண்ணலைன்னா திரும்ப நம்ம பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பாலிசி, மெனுவல், ப்ரொசீஜர்ஸ், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஒர்க்கு இவ்வளோ, எத்தனை மணிக்கு வாங்க, எத்தனை மணிக்கு போங்க, 6 மணி நேரம் ஒர்க்குனா, 12 ஹவர்ஸ் ஒர்க்குனா, 7 ஹவர்ஸ் ஒர்க்கா, அதுக்கு எவ்வளோ சேலரி, 1 ஹவருக்கு மேலே போயிட்டா அதுக்கான சில எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அந்த மாதிரி சில ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். ஃபில்டர் தனியாக யூஸ் பண்ணணும். இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது, பில்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, சில ஒவ்வொன்றுக்கு இருக்குது, சில மைக்ரோபாலஜிலாம் ஒர்க்லாம் இருக்குது. அப்போ பார்க்கும்போது சில கிருமிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை நேரம். இப்போ மாவுலாம் பார்த்தீங்கன்னா சில ஹோட்டலில் ஒரு நேரம் புளிச்சு போயிடும், அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கஸ்டமர் திரும்ப வர மாட்டாங்க. உங்களுடைய என்னது குவாலிட்டி மேனேஜ் பண்ற போது உங்களுடைய தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொள்கை, பாலிசி, தேசிய வழிகாட்டுதல்படி குறிப்பிட்ட கொள்கை வழிகாட்டுதல் வைக்கப்பட வேண்டும். சான்றிதழ் அமைப்புக்கான இடம், நிறுவனம், உதாரணமாக நிர்வாகி உள்ளது. பின்வரும் குறிக்கோள்கள் மற்றும் பணியை செயல்படுத்துவதில் தரத்திற்கேற்ப பொறுப்பு. இயற்கை விவசாயம், கரிம செயலாக்கம், கரிம உள்ளீடுகள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைக்கான கரிம விவசாயத்தின் தயாரிப்புகள், கரிம பொருட்களுக்கான தேசிய தரநிலை சொன்ன பார்த்தீங்களா. நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இங்கே பி வரணும். நேஷனல் ப்ரோக்ராம் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதான் கரிம பொருட்களுக்கான தேசிய தரநிலை. இங்கே வந்து பி வரணும். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், நேஷனல், இதை பார்த்துங்க தெரிஞ்சுக்கினீங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், கரிம பொருட்களுக்கான தேசிய தரநிலை. ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், நீங்கள் போன கிளாஸ் பார்த்தோம்ல, பூச்சியுடைய கொல்லிகள் இல்லாமல், அது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் பண்ணதான் கரிம பொருள் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருள்களுக்கு வந்து நம்ம சரிவிட இருந்த நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், கரிம பொருளுக்கான தேசிய தரநிலைகள். அதை இயற்கை விவசாயம், தமிழ் வந்து இயற்கை சொல்லுவாங்க. கரிம செயலாக்கம், அது ஆர்கானிக் எப்படி போடுறது. கரிம உள்ளீடு, உங்களுடைய வெஜிடபிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க பெஸ்டிசைடு நீங்க வயல் அடிக்கிறீங்க, தோட்டத்தில் அடிக்கிறீங்க. நீங்க அடிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, நீங்க கத்திரிக்காய் அடிப்பீங்க, நெல்லுக்கு அடிப்பீங்க, வாழைக்கு அடிப்பீங்க, தென்னைக்கு அடிப்பீங்க.
அதை நம்ம பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. காலேஜில் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் இருக்குது. மேக்னிஃபிகேஷன் அதை நம்பலை, எங்கள் ப்ரொஃபஸர் நடத்துறவங்க நம்பவே இல்லை. அது ட்ரேஸ் அமௌண்ட் என்ன மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஃபிஷ்ஷில், ஈவன் வெஜிடபிள்ஸில், மீட்டில் ஒவ்வொன்றும் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அந்த பூச்சியினுடைய இந்த இன்செக்டிசைட்ஸில் கெமிக்கல்ஸ் வந்து ட்ரேஸ் அமௌண்ட் 0.mg லெவலில் இருக்குது. அந்த எம்ஜி லெவலில் இருக்குது. என்ன பார்க்குறம்போது இனிஷியல் இருக்கிறது வர 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 அது மல்டிபிளேஷன் ஆகிட்டே போகுது. அப் டு நீங்கள் விவசாயத்துக்கு அடித்த கத்திரிக்காய் இளமையில அடித்த இன்செக்டிசைடு, அந்த காம்பவுண்டு, அந்த பாகம் மழை பெஞ்சுனா கத்திரிக்காய் மேலே உள்ளது, வெண்டைக்காய் மேலே உள்ளது எல்லாம் என்ன ஆகும், அப்படியே உரி கீழே அது தண்டுலேயே வந்து கீழே தண்ணியில் படும். அந்த தண்ணியில் பட்டு மண்ணு மழை படும். அந்த மண்ணில் இருக்கும்போது மழை பெய்கிற போது அந்த குண்டுன்னு சொல்லுவாங்க, பாத்தின்னு சொல்லுவாங்க, அது நிரம்பி அந்த இது என்ன ஆகுது, சில நேரம் வாய்க்கால ஓடி சில பூமியில் கீழே இறங்கும். பூமியில் இறங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிராமத்தில் நல்ல தண்ணியாக இருக்கும். நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு அடி வைப் போட்டாங்க. அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் அருமையான தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்துக்காரங்க வந்து எடுக்க வருவாங்க. இதுக்குன்னா குடிக்குன்னு சொல்லி எடுப்பாங்க. ஒரு சொட்டோட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல தண்ணி வேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நல்ல தண்ணினா பொதுவாக காமனாக இருந்தது. இப்போ தான் நல்ல தண்ணி கெட்டதை பிரித்து பார்க்குறாங்க. அப்போ அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது. எடுக்க வருவாங்க, எடுத்து குடிக்க வருவாங்க. வைகை அணை தண்ணியை காட்டிலையும் நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 10 ஊர் வந்து எடுத்து குடித்தாங்க. இப்போ இது அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் அடித்து தண்ணி எடுத்தோம்னா உப்பு தண்ணியாக இருக்குதுங்க. உப்பு தண்ணியாக இருக்குது, குடிக்கவும் முடியல. வீட்டில் ஃபில்டர் மாட்ட வேண்டியது. ஃபில்டர் மாட்டினா தான் அந்த தண்ணி தான் குடிக்க வேண்டியது. அப்போ பிட்வீன் 30 இயர்ஸில் என்ன சார் சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாற்றம் நடந்து பார்க்குற போது, நீங்கள் சர்ஃப் எக்ஸல் சோப் போடுறீங்க, என்னது ட்ரெஸ்ஸுக்கு சோப் போடுறீங்க, வாஷிங் மிஷினில் போடுறீங்க, சில வீட்டை அலசி விடுறீங்க, ஃபினாயில் போட்டு அலசி விடுறீங்க, தெருக்களுக்கு போடுறாங்க, கார்பரேஷன் போடுறாங்க, இப்படி பல்வேறு வகையான பெயிண்ட் அடிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு பொருளும், முக்கியமான பொருளை குப்பையில் வந்து கொட்டுறீங்க. இதெல்லாம் எங்கெங்க போகும், இதனுடைய கசடுகள், இதனுடைய கழிவுகள் எங்கெங்க போகும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூரணிய குளமா கமையில் தேங்குதுங்க. தேங்குற போது என்னது, அப்படியே பெர்குலேஷன் உள்ளுக்க மண்ணுக்குள்ள அப்சர்வேஷன் ஆகி உள்ள உறிஞ்சி கீழே பூமி மட்டத்துக்கு தண்ணியினுடைய அளவு போகுது. தண்ணி மட்டத்துக்கு நம்முடைய இந்த ரசாயன உரங்கள் சின்ன காம்பவுண்ட் சொல்லுவாங்க, ட்ரேஸ் அமர்ந்து போகும். இது உள்ளுக்கு போகும்போது நம்ம போர்புட்டு எடுக்கிறோம். கிணத்துல இருக்கும்போது உங்களுடைய கிணத்து தண்ணி டேஸ்ட் மாற வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்கள் கிணத்துடைய தண்ணி டேஸ்ட் மாற வாய்ப்பு இருக்கா இல்லையா? 30 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவு. அப்போ என்ன பண்ணுறோம், ஐயா உப்பு கழிக்குது, இது வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறோம், மாற்ற ஆர்வோன்னு சொல்லி ஆர்வோ மாட்டி குடிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து என்னது, நம்ம வேற ஸ்டேஜுக்கு போயிடுறோம். அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை வந்து பார்க்குற போது இப்படி இருக்கும்போது காய்கறிலாம் முன்னாடி இயற்கை வெண்டைக்காய் பிடிங்கி சாப்பிடலாங்க. வெண்டைக்காய் பிடிங்கி சாப்பிட்டு வந்துட்டே இருக்கலாமா. பசிக்கு தக்காளி தக்காளி சாப்பிடுவாங்க. எனக்கு விவரம் தெரியும். தக்காளி தோட்டத்துக்கு போனோமாக்கும் ஆப்பிள் இலைகளின் ஆப்பிள்னு தக்காளியுமே பிடிங்கி சாப்பிடுவோம். இப்போ தக்காளி அலசாமல் கழுவாமல் சாப்பிட்றதில்ல. வெண்டைக்காய் காய்கறி மார்க்கெலாம் போகிறோம், தின்ன மனசே வரமாட்டேது. இவ்வளோ படிச்சுட்டு நம்ம வந்து தின்ன முடியல. எங்கள் இவ்வளோ விவரம் தெரிஞ்ச பின்னாடி தின்ன மனசு வரமாட்டேது. அலசணும். மாம்பழம்லாம் முன்னெல்லாம் கிராமத்தில் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். இப்போ சாப்பிட முடியாது, அலசிதான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. கேரட் பாருங்க, நீங்கள் கேரட்டை பாருங்க, சாப்பிடலாம். இப்போ கேரட் சாப்பிட முடியாது, அவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு வருதாங்க. கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வரும். திராட்சை சாப்பிட முடியல. திராட்சை பழம் அது ஃபுல்லாக மருந்து அடிக்கும், பெஸ்டிசைட் அடிக்கும் போது மருந்து திராட்சை மேலே அடிப்பாங்களாம். அது வடிஞ்சு ஒழுகுமா, அந்த கீழே வடிஞ்சு ஒழுகுமா, அந்த திராட்சை தோட்டத்துக்காரங்க சொல்லுவாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டுலாம் அழைச்சி சாப்பிட கொரோனா காலத்தில் அப்படி போட்டு சாப்பிட சொன்னாங்க. அந்த வைரஸ் பயந்துக்கிட்டு அப்படி சொன்னாங்க. ஆனால் அதை காட்டில் வைரஸ்லாம் இருக்குது, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து கெட்டது தராது, இருந்தாலும் உள்ளுக்கு ஒரு நச்சு வந்து உங்களுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை வந்து டேமேஜ் பண்ணாமல் இயற்கையாக விவசாயம் பண்ணி அதில் உள்ள பொருளுக்கு வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்க. கரிம செயலாக்கம் மற்றும் கரிம உள்ளீடுகள் மட்டும் இவங்க என்ன தேசிய சர்டிஃபிகேட் வாங்கினாக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ். தட் இஸ் பாலிசி. கொள்கை இருக்கலாம், தட் இஸ் அ பாலிசி மேபி. நிறுவனத்தின் சேவைகளை அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கிடைக்க செய்தணும். உங்க நிறுவனத்தினுடைய விண்ணப்பதாரர்களுக்கு கிடைக்க செய்யணும். என்ன சேவை? நிறுவனம் அங்கீகாரம் பெற்றதுக்காக பெயரிடப்பட்ட துறையில் உள்ளனவா என்று செக் பண்ணணும். சான்றிதழ் அமைப்பு
கரிம உற்பத்திக்கான தேசிய தரநிலைகளின் வழிகாட்டுதலுக்கான இணங்கு மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்வதில் மற்ற திறமையான அதிகாரிகள், நல்ல ஒரு அதிகாரி இருக்கணும், சும்மா சர்வசாதாரண இருக்கக்கூடாது, அவங்க மிக திறம்பட செயல்படுத்த வேண்டும். மதிப்பீடுகள் சான்றிதழ்கள் செயல்பாட்டின் பகுதிகளின் முறையான மற்றும் பயனுள்ள ஆய்வை உறுதி செய்ய வேண்டும். சங்கிலியில் உள்ள ஃபுட் செயின், ஃபுட் ஃபெப் அனைத்து லெவல்களும் திருப்தி அடையும் வகையில் இருக்க வேண்டும். ஒரு பாரபட்சமற்ற மற்றும் புறநிலை வழியில் சுயாதீனமாக ஆய்வு மற்றும் மதிப்பீடு பொருளாதாரத்தின் நலன்கள் பார்க்க வேண்டும். தர மேலாண்மை சான்றிதழ் அமைப்பு இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான கட்டண திட்டத்தின் அடிப்படையில் கட்டணம் மற்றும் செலவுகளை கணக்கிடுதல், அதிகாரிகள் நிதி சுதந்திரம் உறுதி செய்தல் மற்றும் நிறுவனம் தேவையற்ற நிதி நிலைமைகளை இது சுத்தம் செய்ய வேண்டும். ஆவணங்கள் மற்றும் பதிவுகள். கொள்கை இருக்கலாம். நிறுவனத்தின் சேவைகளை அனைத்து விண்ணப்பர்களுக்கும் கிடை செய்ய வேண்டும். நம்ம இதுல பார்த்ததுதான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது, உங்களுக்கு உதவி செய்ய முடியும். குறியீட்டு முறையின்படி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடு எண் அடையாளம் படுத்துகிறது. தரமான கையேடு, தரமான நடைமுறைகள் மற்றும் வடிவங்கள், ISO நம்பர், விதி எண், ஆவண குறியீடு மற்றும் எண் போடணும். ஆவண குறியீடுகள் பின்வருமாறு: தர கையேடு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி தர நடைமுறை, குவாலிட்டி ப்ராசஸ், குவாலிட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வடிவங்கள், விவரக்குறிப்பு ஸ்ட்ரக்சர்ஸ், விவரக்குறிப்புகள். அந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கிடைக்கிறது. பிற தரநிலைகள். வெளிப்புற தோற்றத்தின் ஆவணங்கள் அவற்றின் தலைப்பால் அடையாளம் காணப்படுகிறது. அந்த எம்பளம் சொல்லுவாங்கல்ல, சில பிற தரநிலைகள் வெளிப்புற தோற்றத்தின் ஆவணங்கள் அவற்றின் தலைப்பால் அடையாளம் காணப்படுகிறது. ஒரு அட்ரஸ், ஒரு அடையாளம், ஒரு சிம்பிள். முதல் பக்கத்தில் மட்டும் கண்ட்ரோல்ட் என்று முத்திரையிடப்பட்டது. அனைத்து ஆவணங்களின் முதன்மை நகல் MD ஆல் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் ஹெல்சோ பராமரிக்கப்படுகிறது. அனைத்து வடிவங்களின் முதன்மை பட்டியல், பதிவு இயந்திரங்கள் மற்றும் சோதனை விவரங்கள் போன்றவை ஒரு தனி கோப்பில் இருக்க வேண்டும். தர மேலாண்மை மற்றும் உள் ஆய்வு. ஆய்வு மற்றும் சான்றிதழிக்கும் முகாமைகள் அவ்வப்போது உள்ளகத்தை நடத்த வேண்டும். திட்டமிட்டு மற்றும் முறையான முறையில் அனைத்து நடைமுறைகளையும் உள்ளடக்கிய இருக்க வேண்டும். சான்றளிப்பு முறை செயல்படுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஆய்வு மற்றும் சான்றளிக்கும் முகவர் இதை உறுதி செய்ய வேண்டும். ஆய்வு செய்யப்பட்ட பகுதிக்கு பொறுப்பான பணியாளருக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும். ஆய்வின் முடிவு. சரியான நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் மற்றும் பொருத்தமான முறையில் எடுக்கப்படுகின்றது. ஆய்வின் முடிவுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஆய்வு மற்றும் சான்றளிப்பு ஏஜென்சியின் நிர்வாகம் அதன் அமைப்பை பதிவு செய்ய வேண்டும். திட்டவட்டமாக இடைவெளியில் அத்தகைய பதிவுகள் பராமரிக்க வேண்டும். மேலாண்மை இயக்குனர் அல்லது நிர்வாக இயக்குனர் ஒரு நிர்வாகத்தை நடத்துவார். ஒவ்வொரு பணியாளரிடம் குறைந்தபட்சம் ஆண்டுதோறும் ஆவண கட்டுப்பாடு மதிப்பாய்வு பார்வைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். பொதுவான செயல்திறன் மற்றும் கட்டாய பணிகளுக்கு கடைபிடித்தல் வேண்டும். உள் தணிக்கை. நிறுவன உங்களுக்கு ஆடிட்டிங் சொல்ல பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். நிறுவன தரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தர உத்தரவாதத்தை அமைப்பை சரிபார்க்கிறது. கையேடு சரிபார்த்தலின் உண்மையான செயல்பாட்டின் செயல்திறன் நடவடிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும். கண்காணிப்பு நடவடிக்கையில் நிறைவேற்றம் குறிப்பிடப்பட்ட விவர குறிப்புகளை பின்பற்றப்படுகிறது. தணிக்கை திட்டத்தில் பின்வரும் அடிப்படை கேள்விகளை அப்படியே வைத்திருக்க வேண்டும். சரிபார்ப்பு பட்டியல். நிறுவனத்தின் செயல்பாடு எவ்வாறு தோன்றுகிறது? தர கையேட்டில் உள்ள விதிமுறைகளை புலம் கடைபிடிக்கப்படுகிறதா? நடைமுறை செயலாக்கம் விவரக்குறிப்புகளுடன் ஒத்துப்போகிறதா? தர கையேட்டின் அமலாக்கத்தின் தரம் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலை உள்ளதா என்றால் பார்க்கணும். நம்ம பார்க்கணும். அமலாக்கத்தின் தரம் நிறைக்கப்பட்ட தரநிலைகள் வரை உள்ளதா? என்ன திருத்தம் மற்றும் முன்னேற்ற நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படுகின்றனவா? உள் தணிக்கை மூலம் உருவாக்கப்பட்ட அனைத்து பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். நம்பகமான மற்றும் தொடர்ச்சியான சான்றளிக்கும் அமைப்பால் தந்திரமாக காப்பகப்படுத்தப்பட்டது. இந்த பதிவுகள் தணிக்கையில் இருந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு உடனே கிடைக்க வேண்டும். 5 years கூட அந்த மாதிரி தான் பண்ணணும். சுருக்கமாக பணம் பார்க்கும்போது தர கையேட்டின் கட்டமைப்பு பின்னூட்டை கொண்டுள்ளது. அறிமுகம், தர அமைப்பு மற்றும் கொள்கை, சட்டநிலை, நிறுவன விளக்கப்படம், அமைப்பு, மேலாண்மை விமர்சனங்கள், நிர்வாக அமைப்பு, பணியாளர்களின் செயல்பாட்டு மற்றும் செயல்பாட்டு கடமைகள், ஆட்சேர்ப்பு, பயிற்சி, ட்ரைனிங், கண்காணிப்பு, விற்பனை
ஒப்பந்த அமைப்பு, இணக்கமற்றவற்றை கையாளுதல், முறையீடுகள் மற்றும் புகார்கள், உள்ளாய்வு மற்றும் தணிக்கை, ரகசியத்தன்மை விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரகசியத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரகசியத்தன்மை விதிகள், ஆவணப்படுத்தல் மற்றும் ஆவண கட்டுப்பாடு மற்றும் பதிவுகள். ஆவண கட்டுப்பாடு பதிவுகள் ஆவண கட்டுப்பாடு பதிவுகள் இது நம்ம ரகசியம் உள்ளது. உள்ளாய்வு மற்றும் தணிக்கை, முறையீடுகள் மற்றும் புகார்கள், ஆவணம் படுத்தல் மற்றும் ஆவண கட்டுப்பாடு மற்றும் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம நிலைமையை நம்ம சரியா செய்யணும். சில சட்டங்கள் இருக்கணும். சில அறிமுகம், தர அமைப்பு மற்றும் கொள்கை, சட்டநிலை, நிறுவன விளக்கப்படம், அமைப்பு, மேலாண்மை, விமர்சனங்கள், நிர்வாகம், அமைப்பு, பணியாளர்களின் செயல்பாடு மற்றும் செயல்பாட்டு கடமைகள், ஆட்சேர்ப்பு, பயிற்சி மற்றும் கண்காணிப்பு, விற்பனை ஒப்பந்த அமைப்பு, இணக்கமற்றவர்களை கையாளுதல், முறையீடுகள் மற்றும் புகார்கள், உள் ஆய்வு மற்றும் தணிக்கை, ரகசியத்தன்மை விதிகள், ஆவணப்படுத்தல் மற்றும் ஆவண கட்டுப்பாடு மற்றும் பதிவுகள் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம உங்களுடைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி தரமான ஒரு மேலாண்மையை நல்ல ஒரு பாடி தரமான மேலாண்மை சான்றிதழ் ஒரு சான்றிதழ் அமைப்பு உருவாகிறது. சான்றிதழ் உருவாக்குறது ரொம்ப உதவியா இருக்கும். சான்றிதழ் என்னது? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் பாடி தரமான மேலாண்மை சான்றிதழ் அமைப்பு தரமான மேலாண்மை சான்றிதழ் அமைப்பு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு சில பல்வேறான முயற்சிகள், பல்வேறான ஹியூமன் ரிசோர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அறிமுகம், ஆடிட், ரெக்கார்ட்ஸ், சில சட்டத்திட்டங்கள், நிறுவன விளக்கப்படம், அமைப்பு, மேலாண்மை, விமர்சனங்கள், நிர்வாக அமைப்பு, பணியாளர்களின் செயல்பாடு, அவங்களுடைய கடமைகள், ஆட்சேர்ப்பு, பயிற்சி மற்றும் கண்காணிப்பு, விற்பனை ஒப்பந்த அமைப்பு, இணக்கமற்றவர்களை கையாளுதல், முறையீடுகள், எந்த மாதிரியான முறையீடுகள் மற்றும் புகார்கள், உள் ஆய்வு மற்றும் தணிக்கைகள், ரகசியத்தன்மை விதிகள், ஆவணப்படுத்துதல் மற்றும் ஆவண கட்டுப்பாடு மற்றும் பதிவுகள். சான்றிதழ் அமைப்புக்கான தர கையேடு குறித்த NPOs கல்வியாடுதல் கவனம் செலுத்தியுள்ளதா? நான் தகுதி, சுதந்திரம், பொறுப்பு கூடல் மற்றும் பொறுப்பு நிலை, புறநகர் நம்பகத்தன்மை, ரகசியத்தன்மை, அணுகல், ரகசியத்தன்மை, பங்கேற்பு மற்றும் பாகுபாடு இல்லாதது, NSP விளையாடும்படி பிரிவு 5 மற்றும் 6 ஆய்வு மற்றும் சான்றிதழ் முகவர்களுக்கான பொதுவான ஏற்பாடுகள் மற்றும் முறையை சான்றிதழ் அமைப்பின் மேலாண்மை, சான்றளிக்கும் முகவர்கள் நிதி நிலைத்தன்மையை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் சான்றிதழ் அமைப்பின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆதாரங்கள் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அதிகாரிகள் மற்றும் உட்பட அதன் நிர்வாகத்தின் ஆவணப்படுத்தப்பட்ட விளக்கம் உள்ளது. பொறுப்பு, பணியாளர்களை அணுகுவதற்கான ஆவணப்படுத்தப்பட்ட கொள்கை அவர்கள் தேய்க்கிறார்கள். அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கட்டுப்படுத்த ஒரு அமைப்பை பராமரிக்கவும். சான்றிதழ் அமைப்பு மற்றும் பொருத்தமான அனைத்து சிக்கல்களையும் உறுதி செய்ய வேண்டும். ஆவணங்கள் தொடர்புடைய இடங்களில் கிடைக்கும் அனைத்து பதிவுகளுக்கும் பாதுகாப்பான செயல்பட வேண்டும். ஆய்வு மற்றும் சான்றளிக்கும் முகவர் திட்டமிட்டபடி அனைத்து நடைமுறைகளையும் உள்ளடக்கிய கால இடைவெளியில் உள்ளாய்வு செய்ய வேண்டும் மற்றும் சான்றிதழ் அமைப்பு என்பதை சரிபார்க்க முறையான நடைமுறையை செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பாடி உருவாக்கணும் அப்படின்போது உங்களுடைய சட்டத்திட்டங்களை உருவாக்குங்க. என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்றத டிசைன் பண்ணுங்க. அதனுடைய கரிக்குலம் எந்த இது பண்றது, எப்படி பண்றது, எந்த மாசம் எது வரும், இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதனுடைய சட்டநிலைகள் என்ன, ப்ரொசீஜர் என்ன, புரோட்டோகால் என்ன, மெனுவல் என்ன, இந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் பூரா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்களும் சரியான டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். இதை நாங்கள் பண்ண போகிறோங்க, செய்ய போகிறோங்க, இந்த மாதிரியான இத்தனை பேர் இருக்கவங்க, இத்தனை குழு இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செக் பண்ண வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில மேனேஜர் இருக்காங்களா, வேறு சூப்பர்வைசர் இருக்காங்களா, என்னது பிரான்ச் மேனேஜர் இருக்காங்களா, போனக்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அதுக்குள்ள அமைப்பு இருக்கா, NGO இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணுற போது நம்ம மேலும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தளத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இவற்றை கேட்டு சில புத்தகங்களையும் சரிபார்க்கப்பட்டு
உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தை முன்னேற்றுவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இவற்றில் உள்ளவை அனைத்தும் என்னுடைய அனுபவத்தால், என்னுடைய புத்தக படிப்பால் உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். மேலும் மென்மேலும் நீங்கள் இது போன்றதை படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நன்றி சொல்கிறேன். அத்துடன் நாம் மேலும் இப்ப மேல பார்க்க போறது என்னவென்று பார்க்கும்போது, இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியல எனக்கு. இது ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்டு வெரி வெரி டாக்குமெண்டேஷன். ரெக்கார்ட் இஸ் ஏ டாக்குமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்றுமே நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது தெரியாது. என்ன சார் இந்த மாதிரி நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, யாரை அப்ரோச் பண்ணுறது, என்னங்க பண்ணுறதுங்க, அவ்வளோ இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு முயற்சி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இருக்கணும். திறம்பட செயல்படுறது. என்னால் முடியும், நான் பண்ணுவேன், இது செஞ்சிருவேன், இவ்வளோ திறம்பட செய்யறதுக்கான ஒரு உந்துதல் சக்தி வந்து இருக்கணும். நான் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் பாடி இருக்குது, அந்த பாடி அப்ரோச் பண்ணுறது எப்படிங்க, யாரை இது தொடர்பு பண்ணணும் அப்படின்னு சில வெப்சைட் போய் பார்க்கணும். அந்த கம்பெனியோட வெப்சைட் போகணும். போயிட்டு அவங்கள அதை பூரா டவுன்லோட் பண்ணணும். எடுத்து எப்படி சார் கிரியேட் பண்ணுறது, சில பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும். சில அதோட ஐடியா கேட்கணும். ஐடியா கேட்டு அதை நீங்கள் ட்ரா த டயக்ராம் வரையணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் போடணும். எப்படி போடுறது சார் பார்க்கும்போது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் மிங்கிள் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சில உங்களுடைய பார்ட்னரை உருவாக்கலாம், பார்ட்னர் வச்சுக்கலாம். நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கலாம், சில வேறு கம்பெனி டைப் வச்சுக்கலாம். கம்பெனி பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். சில என்னென்ன நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், என்னென்ன தரம் பார்க்க போகிறோம், எப்படி நம்ம தரம் பிரிக்க போகிறோம், எந்த மாதிரியான பொருளை வந்து உறுதி செய்ய போகிறோம், எந்த மாதிரி செய்கிறது, எந்த மாதத்தில் பண்ணுறது, எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அதனுடைய பிரின்சிபல் என்ன, திட்டங்கள் என்ன, சட்டங்கள் என்ன, இந்த மாதிரியே நீங்கள் திங்க் பண்ணுற போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் பண்ணுற போது இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் நீங்கள் சில ரெஃபர் சம் புக்ஸ், some you have visit some videos, this like of speech, then friend circle also help to me, then manager level some person இருப்பாங்க, அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் அப்ரோச் பண்ணுறபோது அவங்க வேறு கம்பெனி விசிட்டிங் போகலாம், சில ட்ரைனிங் போகலாம். அவங்க சொல்லி தருவாங்க அந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணுறது. சில பிளேஸ், ஒர்க்கிங் பிளேஸ் போயிடும், இண்டஸ்ட்ரி பிளேஸுக்கு போயிடும். நம்ம அது மாதிரி பார்க்கும்போது அவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவதானியம் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ்லாம் வந்து இப்போ அழியப்பட்டது. மில்லட்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு, அது இல்லைன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல பேர் நான் சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி குடிச்சுங்க, என்ன பண்ணுறேன் சார், டாக்டர் சொல்ல ஒரே வந்து நீங்கள் கோதுமை சாப்பிடுங்க, கம்பு கூழ் குடிங்க, கேப்பம் குடிங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிட்டாங்க, நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க. சிக்கன், மட்டன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ வந்து உடம்பு வலிக்குதுங்க, கை அழுதுங்குது, கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. போன உடனே டாக்டர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க அதான் கேட்பாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பிரச்சனை அதான் கேட்பாங்க. நீங்கள் டாக்டருக்கு எடுத்து கொடுக்கலாம், நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு தெரிய தேவையில்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க வந்து மாத்திரை மருந்து இழுத்துருவாங்க. நேற்று என்ன சாப்பிட்டீங்க, என்ன வச்சீங்க, ஓ அதனால வாமிட் வந்துருக்கு, அதனால ஃபுட்டு கண்டாமினேஷன் இருக்குது. இந்த மாதிரியான அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்துட்டு போய் நீங்க வந்து மில்லட்ஸ் சாப்பிடுங்க. மில்லட்ஸ் வந்து சாப்பிடுங்க. அதில் வந்து உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் இருக்குது, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்குது, உங்களுக்கு கலோரி வந்து அதிகமாக இருக்காது, குறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் என்ன இந்த மாதிரி வந்துடுறாங்க. அப்போ புட்டு மாவுன்னு சொல்கிறாங்க, கேப் மாவுன்னு சொல்கிறாங்க.
இது நம்ம வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய கலோரி வந்து குறைச்ச கலோரியாக இருக்குது. இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள், ஈஸியாக வந்து செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்கும். செரிமானம் ஆகும்போது நமக்கு வந்து நல்லா நல்லா மாங்குன்றோம் பிரியாணி வளர்ச்சி சாப்பிட்றது, நல்லா எண்ணெய் ஊற்றி பொறிச்சு சாப்பிட்றது. இது சாப்பிடும்போது நம்ம உடம்புல வராமல் என்ன ஆகுங்க, அப்படி ஆகும்போது நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல், அந்த இன்சுலின் செக்ரிகேஷன் லெவல் வந்து செக்ரிகேஷன் ஆகாதனால உடம்புல வந்து அதிகப்படியான வந்துடுது. நமக்கு வந்து ப்ரெஷரும் சுகர் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோலை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மில்லட்ஸை நீங்கள் வந்து அதை வந்து பல்வேறு பொடியாகவும் சில கிரைண்ட் பண்ணி சில பார்ட்டிகிள்ஸ் பண்ணி சில வடகம், சில பிஸ்கட்ஸ் வருதுங்க, மில்லட்ஸ் பிஸ்கட்ஸ் வருது, கூல்ட்ரிங்க்ஸ் வருது, அவருடைய ஐஸ்கிரீம் மில்லட்ஸ் வந்து ஐஸ்கிரீம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சில ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம் வருது. முறுக்கு செய்கிறாங்க, அதிர்ச்சி செய்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொருள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய கலோரி வெளி குறைச்சிருக்கும், ஈஸிலி டைஜஸ்டபிள். ஏஜ்டு பீப்புள்ஸ் ஃபுல்லாக பெரும்பாலும் இப்போ அது நுகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றபோது நம்ம வந்து இட் இஸ் எ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் தி மில்லட்ஸ் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு பாடியை வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக உருவாக்கலாம். அதுக்கு நீங்கள் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கலாம். நீங்கள் அதை நீங்கள் ரன் பண்ணாலே என்னது, இப்போ பட்டி தொட்டியெல்லாம் கிராம் ஃபுல்லாக வந்து ரீச் ஆக போகுது. அப்படின்றபோது குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புகிற பிஸ்கட்ஸ், அந்த மில்லட்ஸ் பிஸ்கட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய ஹேபிட்டட் லைஃப் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்மளும் வந்து ஆரோக்கியமாக அதிக நாள் வாழலாம். இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து லட்சங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் தராங்க. கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரியான இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இது மில்லட்ஸ். இதே மாதிரி இயற்கை காய்கறிகள், சில பழங்கள்லாம் கல்டிவேட் பண்ணலாம். நம்ம அதுக்கு தனி ரேட் இருக்குது. நம்ம போன கிளாஸ் பார்த்தோம், ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உள்ள காய்கறி பழங்கள் வந்து அதிக சில ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷர்லாம் இருக்குது, அதுக்கு தனி ஒரு ஸ்டாலே போட்டிருக்காங்க. அங்கே போகும்போது அந்த ரேட்டு அதிகமாக இருக்குது. அந்த தான் பெரும்பாலும் வாங்கி சாப்பிட்றாங்க. சில ஆஃபீஸர்ஸு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த பெஸ்டிசைடு யூஸ் பண்ண ரேட்டு வந்து குறைச்சிருக்கும், அது ரேட்டு அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும், வாங்கிட்டு போயிடுவாங்க. அது வாடி தரும். ஃப்ரெஷ்ஷான அது எந்த ஒரு பூச்சி வராமல் இன்செக்ட் அடிச்சிருப்பாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பொருள் நம்ம பயன்படுத்தும் போது, இன்னும் நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் அமைக்கிற போது அது சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. மேலாண்மை, தர மேலாண்மை, பொருளாதார நலன்கள், சான்றிதழ் அமைப்பு, இதை நம்ம பார்க்கணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மாதிரியான கட்டண திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொசீஜர் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான வருமானங்கள் சரி, உங்கள் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு மிகவும் ஊன்றுகோலாக இருக்கும். கொள்கைகளாக இருக்குது, சில பாலிசி இருக்குது. பாலிசி பார்த்தோம், நம்ம பாலிசி உடைய முக்கியமானது பாலிசி, மெனுவல், ப்ரொசீஜர், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கார்ட்ஸ், ஃபார்ம்ஸ். கொள்கை, அமைப்பு, ஆவணங்கள், பதிவுகள், மேலாண்மை, மறு ஆய்வு மற்றும் உள் தணிக்கை. இதான் நம்ம பார்த்தோம். நம்ம தர கட்டுப்பாடுகள், நிறுவன அமைப்பு, நிர்வாக பணியாளர்கள், தரநிலைகள், சான்றிதழ், மேற்பார்வை மற்றும் சான்றளிப்பு ஊழியர்கள், உறுப்பினர்கள், வீட்டில் மற்றும் வெளியில் உள்ள அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், படிநிலைகள், பொறுப்புகள் மற்றும் அதன் உருவாக்கம், ஆணை மற்றும் மேலாண்மை, நிர்வாகத்தன்மை, ஆவண கட்டுப்பாடு, சேவைகள். இவையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கொஹிரண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதனுடைய இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். நம்ம ரெக்கார்டு, குவாலிட்டி, டிசைனு, ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட்டு, ரெக்குயர்மெண்ட்ஸு, சப்ளையர்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம இப்படிலாம் பண்ணுறம்போது ஐஎஸ்ஓ நம்ம முத்திரை வாங்கணும். ஃபுட்டுக்கு வந்து பெசைன்னு சொல்லி வாங்குறாங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் பாடியில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டோம்னாக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இதை நீங்கள் நம்ம அப்ரோச் பண்ணணும். நம்ம அப்ரோச் பண்ணி வாங்க முயற்சி எடுப்போம். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிசி, மேனுவல், ப்ரொசீஜர், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். கொள்கை, அமைப்பு, ஆவணங்கள், பதிவுகள், மேலாண்மை, மறு ஆய்வு மற்றும் உள்தணிக்கை வந்து இருக்கணும். கொள்கை, பாலிசி, ஆவணங்கள் மற்றும் பதிவுகள், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்க நீங்கள் பண்ணுறம்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ இன்புட் போட்டோம், அவுட்புட் போட்டோம் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணுறது, நம்ம மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணுறது ரொம்ப நம்மளுடைய நிறுவனத்தை நிறுவுறது நல்லா ரன் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ரெக்கார்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஆஸ். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொருவரும்
இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்க, டாக்குமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் மிக முக்கியம். அந்த இதை பாருங்கள் நீங்கள் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம நல்லா மிகவும் கவனமாக கேட்டதற்கும் என்னுடைய கொவரிஸ்லாம் சொல்லியிருக்கேன். மிகவும் உங்களிடம் ஷேர் பண்ணுறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரைக்கும் கேட்டதற்கு, பொறுமையாக கேட்டதற்கு என்னுடைய சார்பாக நீங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு மிக்க மகிழ்ச்சி.